இதெல்லாம் உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய பண்புகள்னு நீங்கள் வச்சுக்கலாம். ஓநாய்குல சின்னம்னு ஒரு புக் இருக்குது, ஜியாங் ரோங் அப்படின்னு எழுதின ஒரு சீன எழுத்தாளர் எழுதின புத்தகம். அதில் அவர் ஒன்று சொல்லுவார், ஒரு வேட்டைக்காரனாக நீ முதலில் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் அப்படின்னு ஒன்று சொல்லுவார். என்னவா இருக்கும் கெஸ் பண்ணுங்க? ஒரு வேட்டைக்காரனுக்கு முக்கியமான ஒரு குணநலன் என்னவா இருக்கணும்? someone said பொறுமை. பொறுமையா இலக்கு அந்த பகுதிக்கு வர்ற வரைக்கும் அசையாம கண்ணை ஒரு செகண்ட் இப்படி திருப்பாம எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அதே ஃபோக்கஸ்ல இருக்கிற பொறுமை, அதுதான் முக்கியம். ஆட்சி பணிக்கு தான் போறேன்னா பொறுமை முக்கியம். ஏன் முக்கியம்னா, நம்ம நினைச்ச உடனேயும் வாழ்க்கை நம்ம ரொட்டீனுக்கு நடக்காது. when you go to mountains it won't work in your clock அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நான் 5 மணிக்கு எந்திரிப்பேன், 5:30க்கு டீ குடிப்பேன், 7 மணிக்கெல்லாம் நான் இங்கே, அதெல்லாம் அங்கே நடக்காது. திடீர்னு காற்று பயங்கரமாக வீசும், வெளியே வராதேன்னு வாங்க, உங்கள் ஆங்ஸைட்டிலாம் அங்கே வேலை செய்யாது. கரெக்டாக அதே மாதிரி தான் இங்கேயும். எக்ஸாம் இந்த மந்த்து தான் வருதுன்னா அது வரைக்கும் பொறுமையாக படித்து தான் ஆகணும். அதில் போச்சுன்னா திரும்ப அடுத்த எக்ஸாம் வரைக்கும் பொறுமையாக படிக்கிறதுக்கான அந்த கன்சிஸ்டன்சி அண்ட் பர்சிவரன்ஸ் இருக்கணும். ரெண்டாவது, குற்ற உணர்வு ரொம்ப முக்கியம். என்ன மேம் சொல்கிறீங்க, குற்ற உணர்வா? இதுவும் எனக்கு பிடிச்ச இன்னொரு எழுத்தாளர் சொன்னது தான். அசோகமித்ரன் சொல்லுவார், ஒரு பேட்டியில் சொல்லியிருப்பார், ஒரு மனுஷனை நல்லவனாக வச்சிருக்கிறது என்ன உணர்வு தெரியுமா? நன்றி உணர்வோ, காதல் உணர்வோ, நட்புணர்வோ? குற்ற உணர்வு தான். நான் இதை பண்ணணும், இதை பண்ணக்கூடாது. இது ரெண்டுக்குமே எனக்கு உந்து சக்தியாக இருக்கிறது என்ன? குற்ற உணர்வு. நான் ஒரு விஷயத்த பண்ணும்போது எனக்கு குற்ற உணர்வாக இருக்குன்னா அது தப்புன்னு என் உள் மனசு சொல்லுது. ஒரு விஷயத்த பண்ணாமல் இருக்கும்போது எனக்கு குற்ற உணர்வாக இருக்குது அப்படின்னா அது தப்புன்னு என் உள் மனசு சொல்லுது. ஐயோ, இதை நம்ம இப்போ பண்ணியிருக்கணுமே, பண்ணாமல் இருக்கு. இதைத்தான் பைபிள் சொல்லுது, சின் ஆஃப் கமிஷன், சின் ஆஃப் ஒமிஷன். ஒரு விஷயத்த பண்ணுறது பாவம்னா சில விஷயத்த பண்ணாமல் இருக்கிறதும் பாவம். அதே மாதிரி தான் உங்களுடைய படிப்பு. இதற்குத்தான் அப்படின்னு உங்களை இந்த வாழ்க்கை தேர்ந்தெடுத்திருக்கு அப்படின்னா நீங்கள் அந்த ஆகச்சிலரில் ஒருத்தர். அப்போ நீங்கள் அதற்கான வேலையை செய்யாமல் இருக்கிற குற்ற உணர்வு உங்களுக்கு இருக்கணும். அது உங்களை நல்வழிப்படுத்தணும். மூணாவது, ரொம்ப ரொம்ப முக்கியம், நான் சொன்ன தன்முனைப்பு. நான் இந்த சமுதாயத்துக்கு முக்கியமானவன், என்ன இந்த உலகம் கண்டிப்பாக நான் இந்த உலகத்துக்கு தேவைப்படுறேன் அப்படின்னு நீங்கள் நம்புறது. அதை தவிர வேறு எல்லாத்தையுமே புறம் தள்ளுறது. சுற்றி இருக்கவங்க எல்லாம் எங்கெங்கேயோ ஓடுவாங்க, ஃபாரினில் படிப்பாங்க, பயங்கரமாக ஸ்டைஃபண்ட் வாங்குவாங்க, கார் வாங்குவாங்க, வீடு வாங்குவாங்க. நீங்கள் ஏதோ ரொம்ப கம்மியாக ஐயோ வாழ்க்கை எப்படியே போயிருமா சார் மாதிரி உக்காந்துருப்பீங்க. ஆனால் அதையும் தாண்டி உங்களுக்குள்ள ஒரு உள் ஒளி இருக்கணும். இல்லை, நான் ஏதோ ஒரு பெரிய விஷயத்துக்காக பண்ணுறேன், இந்த மாதிரியான லௌகீக விஷயங்களில் எனக்கு முக்கியம் இல்லை, இதெல்லாம் எனக்கு முக்கியம் இல்லை, இதெல்லாம் தாண்டி நான் ஒரு விஷயத்துக்கு ஓடுறேன், அன்னைக்கு இந்த உலகம் என்னை திரும்பி பார்க்கும் அப்படிங்கிற ஒரு கண்டிப்பான ஒரு ஃபிக்சேஷன் ஆஃப் கோல். இதுதான் என்னுடையது, இதை தாண்டி புற உலகத்தினுடைய சத்தங்கள் எதுவும் எனக்கு கேட்காது அப்படிங்கிற உள் ஒளியும் தன்முனைப்பும் இருக்கணும். இது எல்லாத்தையும் தாண்டி கான்ஃபிடென்ஸ். சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் என்ன வேணால் சொல்லட்டும், நீங்கள் உங்களை என்னவா நம்புறீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். மற்ற எதற்குமே எனக்கு நேரம் இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஓட்டம் உங்களுக்குள்ளே இருக்கணும்.